தேவனை நோக்கி ஒரு அற்புதமான வேண்டுதலை செய்கிற அவருடைய பக்தன் இன்னொரு வாஞ்சியோடு வேண்டுகிறார் பாருங்களேன். நாமும் இதை பின்பற்றலாமே. சங்கீதம் 119 144. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். என்னை உணர்வுள்ளவனா ஆக்கும், என்னை உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அன்பானவர்களே, இந்த பூமியிலே நாம் வாழுகிற வரைக்கும் ஒரு நிலையற்ற வாழ்க்கை தான். ஆனால் நிலையான, நித்தியமான, நிரந்தரமான அந்த மோட்ச வாழ்க்கையில், அந்த பரலோக வாழ்க்கையில் பங்கடைய வேண்டுமானால் அவருடைய பக்தன் சொல்கிறான், என்னை உணர்வானாய் மாற்றும். ஆம், நாம் செயல்படுகிற ஒவ்வொரு பேச்சு, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உணர்வுள்ளதாக இருக்குமானால் அது பலருடைய காயங்களை ஆற்றுமே, பலருடைய வழியை மாற்றுமே, பலருடைய இருளை வெளிச்சமாக்கும் அல்லவா? ஆகவே நாமும் கேட்போமா, எங்களை உணர்வுள்ளவர்களாய் ஆக்கும் அப்பா. நாங்கள் பேசும்போது, அநேகரோடு பழகும்போதும், ஆண்டவரே நீர் காண்கிறீர் என்ற பயபக்தியோடு நாங்கள் வாழ்ந்து உமக்காய் கனி தந்திட எங்கள் உதவி செய்யும் என்று அவரை நோக்கி நாம் வேண்டி கேள்வோமா? இந்த வசனத்தின்படி அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னை உணர்வுள்ளனாக்கும் என்று தங்கள் விருப்பத்துக்காக இல்லை, உம்முடைய விருப்பத்தின்படியே ஜெபிக்கிற என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். ஆம் தகப்பனே, பேச்சிலே, செயலிலே, எண்ணத்திலே, எல்லாவற்றிலும் உணர்வுள்ளவர்களாய் எங்களை மாற்றி அருளும். ஆசீர்வதியும். இயேசு மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.